அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை இறைநேச செல்விகளில் மாபெரும் உன்னதமானவர் ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடையிலே பொரித்த கோழி விற்பனை செய்யப்படுகிறது. அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அன்னை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அம்மா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சாப்பிட்டு கொண்டிருந்த மனிதர் ஏதோ ஏழை போல, பசிக்கும் போல, அதனால தான் இவங்க நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த அம்மாட்ட நம்ம வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். அவருக்கு தெரியலை இவங்க மாபெரும் இறைநேச செல்விங்கிறது, மிக பெரிய தவ புதல்விங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் பசியில் பார்க்கலப்பா, நீங்கள் எல்லாம் பிராணிகளை வாங்கி அறுத்து அதை பொரித்து சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வும் நாளை மறுமையில பாவிகளை இப்படித்தான நரகத்தில் போட்டுருவான் அப்படிங்கிறத யோசித்தேன். அதனால் நான் அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கும் நாம் விதவிதமான புது புது ஐட்டங்களாக சிக்கனுக்கு பல பேர் வச்சு கிரில், தந்தூரி என்று முழு கோழியையும் அப்படியே வாங்கி சாப்பிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த கிரில் சிக்கனை சாப்பிடும்போது என்றாவது ஒரு நாள் நாளை நரகத்தில் பாவிகளுக்கு இப்படித்தான் இருக்குன்னு யோசிச்சிருக்கிறோமா? யோசிப்போம், பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்போம், இறை நேசத்தை பெறுவோம். அல்லாஹ் அருள் புரியட்டும்.